செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 110 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தலைமை மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லை என கோரி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் மாநகராட்சியின் சீர்கேட்டை கண்டிக்கும் வகையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் தாம்பரம் மாநகராட்சியில் சொத்து வரி வீடுகளுக்கு 100%, வணிக வளாகங்களுக்கு 150% உயர்த்தப்பட்டு இருப்பதாகவும், ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியில் மாடம்பாக்கம் பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக ஆட்சியில் நிறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு குடும்ப ஆதிக்க வாரிசு அரசியலில் 525 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் கூடுதல் போனஸாக மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, சாக்கடை வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு என்று ஒரு கொடுமையான அரசு கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் அரசில தாம்பரம் மாநகராட்சியில சென்னையை விட எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் செய்து கொடுக்காமல் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த வகையில 5 பேரூராட்சிகளையும் மாநகராட்சிகளையும் இன்றைக்கு நகராட்சிகளையும் இணைத்து புதிய மாநகராட்சியாக தாம்பரம் மாநகராட்சி உருவாக்குவதாக அறிவித்தார்கள். ஆனால் நகராட்சியாக இருந்தபோது கிடைத்த, பேரூராட்சியாக இருந்தபோது கூட கிடைத்த அந்த வசதிகள் கூட கிடைக்கவில்லை என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது.